வெல்கம் டு டிஎன் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்மளோட இமேஜஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஃபார் பிகினர்ஸ் இருக்குது. ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாருன்னா நியூ கமர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கினீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இமேஜ் ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கு இப்போ இந்த இமேஜுக்கு வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணுறது வந்து என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் கேட்குறானுங்க எப்படிட்டா கட் பண்ணுறேன்னு. அவங்க வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியாது. பட் ஈஸியான மெத்தட் வந்து குயிக் செலெக்ஷன். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் அதோட ஈஸி, பட் குயிக் செலெக்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உங்களோட ஸ்க்ரீனை ஆல்டிக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்களோட மவுஸை ஸ்க்ராலில் மேலே தள்ளினீங்கன்னா மேலே போவோம், கீழே தள்ளினீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் இன், ஜூம் அவுட் ஃபார் பிகினர்ஸ் ஒன்லி இன் டியூட்டோரியல். ஓகே, ப்ரெஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நம்மளோட கீபோர்டில் பி கீ இருக்கும். அது பக்கத்தில் வந்து ப்ராக்கெட் அவுட், ப்ராக்கெட் இன், அந்த கீ தான் ப்ரெஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸில் ஒன் டேப் பண்ணிங்கன்னா தானாக அது எங்கெங்கே கார்னர்ஸ் இருக்கோ தானாக அங்கே வந்து செட் ஆகி எப்படி சொல்கிறது ஃபிக்ஸபிள் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு மேலே அவுட்டர்ஸ் லேயர்ஸ் மட்டும் பண்ணுவோம். அதோடு வந்து நம்ம மைன்யூட்டாக பண்ண தந்தால் பென் டூலில் பண்ணலாம். பிகினர்ஸுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் நான். அப்படியே உங்களோட கை எல்லா இடத்தையும் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அன்வான்ட் பிளேஸ்லாம் நம்மளுக்கு இப்போ இந்த இடம்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. அதை எப்படி எடுக்கிறதுனா, ஆல்டிக்கி நம்மளோட கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பார் பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், ஆல்டிக்கி அதை ஐத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக இருக்கணும். ஐத்தி பிடிச்சிட்ட உடனே அந்த மைனஸ் பட்டன்ஸ் வச்சு லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணால் அந்த இடம்லாம் ஆகிடும். சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த இடத்தெல்லாம் இது பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த இடம்லாம், அதுக்கப்புறம் இங்கே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ சுற்றி ஒரு இப்படி டாட் லேயர்ஸ் மாரி வந்துடுச்சு. இதான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் பாருங்கள் கிளிப் லேயர் மாஸ்க், அது ஒன் டேப் பண்ணுங்கள். அப்போ இப்படி பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற லேயர் வந்து அந்த ஐ பட்டன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கட் ஆனது விசிபிள் ஆகும். அப்புறம் நம்மளோட மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது தெரியும், பர்ஃபெக்டாக கட் ஆகிடுச்சு. பட் இந்த இடம்லாம் எக்ஸஸாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த கட் பண்ண இந்த லேயர் மாஸ்க்கு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன் டேப் பண்ணுங்கள். அதோட நம்மளோட ப்ரஷ் டூல் போய்டுங்க. ஷார்ட்கட் பி, ப்ரஷ் டூலில் போய்ட்டு ப்ரஷ் டூல் பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஃப்ட் ப்ரஷ், ஓகே ஷார்ட்டில் தான் இருக்குது. நான் லைட்டாக சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜூம் பண்ணி அந்த இடம் மட்டும் ஜஸ்ட் அப்படி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸஸாக தெரியுதோ அங்கெல்லாம் அப்படி பண்ணிவிடுங்க. இந்த ஏரை நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் கிளியராக இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட இதுவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இமேஜ் எங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுக்கிங்களோ அந்த ஃபோல்டருக்கு போய்டுங்க. நான் இதில் அந்த இமேஜ் வச்சுருக்கேன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் இப்படி இந்த இமேஜுக்கு பின்னாடி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்துட்ருக்கோம். ஜஸ்ட் இந்த ஆல்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபிக்ஸலாக இருக்குது.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஓகே கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்டை கீழே எடுத்துகிட்டு வாங்க. கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்கிற லேயரை வந்து அப்ளே லேயர் மாஸ்க்குன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இமேஜ் கட் ஆனது கரெக்டாக தனியாக தெரியும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், தென் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதில் நான் இன்னும் கொஞ்சம் சில அடிஷ்னல் ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜுக்கு லைட்டாக கலர் ஆட் பண்ண போகிறேன். பிரைட் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே இமேஜ் பார்க்குறதுக்கு. தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் ஒரே லேயராக எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே லேயராக வந்துடும், இந்த இமேஜ் எல்லாமே பேக்ரவுண்டை சேர்த்து. இப்போ நான் லைட்டாக போய் கேமராவில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இதோட. ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் இந்த கேமராலாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு கொஞ்சம். இப்போ லாஸ்ட்டாக நான் கலர் பேலன்ஸ் மட்டும் லைட்டாக பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஃபினிஷ். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு சூட்டபிள் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சைடு அண்ட் லெஃப்ட் எல்லாம் சூட்டபிள் ஆகிடுச்சு. ஓகே, ஃபினிஷ். பிகினர்ஸு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.